மக்களே வணக்கம். நான் உங்க கில்மா கிரி. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ரோஸ் மில்க். அதாவது நம்ம ரோஸ் மில்க் கடைக்கு வந்திருக்கோம், ரோஸ் மில்க் குடிக்க வந்திருக்கோம். இந்த ரோஸ் மில்க் மட்டும் இல்லை, மில்க் ஷேக் இருக்கு, அப்புறமா வந்து அதுல ஐஸ்கிரீம் போட்டு ஸ்கூப் ரோஸ் மில்க் இருக்குது, நிறைய வகையான ரோஸ் மில்க் இருக்கு. ஸோ இந்த ஒன்லி ரோஸ் மில்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா கொளத்தூர்ல இருக்கு. ஸோ இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டேரியில இருந்து பெரம்பூருக்கு போற ரூட்டுக்கு நடுவுல குமரநகர் போற ஜங்ஷன் மெயின் ரோட்லயே இருக்கு. ஸோ இந்த பக்கம் எவரின் ஸ்கூல் இருக்கு, இந்த பக்கம் டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குது. ஸோ இப்போ இங்க வந்து நிறைய ஸ்கூல் பசங்க வந்து சாப்பிட்றாங்க ரோஸ் மில்க், நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ அதில் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் எப்படி சாப்பிட்றாரு பாருங்க. சாப்பிடுங்கப்பா. மைக்கை கொடுத்து பேச சொன்ன மைக்கை சாப்பிட்டுக்கிறாரு ஆளு. சாதாரண ஆள் ஒரு பாக்கிறதுக்கு எப்படி இருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க. ரோஹித். எந்த இடத்துல இருந்து வரீங்க? ரோஸ் மில்க் எப்படி இருக்கு? சாப்பிட்டீங்களே? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ரோஸ் மில்க். சரிங்க, நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பேன். சரி, ஓகே. இப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? டெல்லியா? ஏண்டா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தெரியலையாடா? ரோஸ் மில்க் கேட்டா சூப்பரா இருக்கு. யாரா நல்லா படிப்பாங்க? மோடியா? யாரு? நரேந்திர ராஜா. என்னடா டேய். அவரும் இன்னொருத்தர் கோவர்க்கரு. அவர் இங்க வேலை செய்யற அனதர் எம்ப்ளாயி. கால் எக்ஸ்பிரஷனே போடுவாரு. பிளைன் ரோஸ் மில்க் கேட்டா ரோசி ரோஸ் மில்க் போடுவாரு, குல்கந்து கேட்டா பாதாம் அல்வா போடுவாரு, என்னன்னு கேட்டா காதுல கேட்கல. நார்மலாவே தமிழ் புரியாது, ரெண்டாவது காதுல வர ஹெட்செட்டு சுத்தமா புரியாது. கஸ்டமர் ஒண்ணு கேட்டா இவரு ஒண்ணு போடுவாரு, அவங்க கட்சியில இவரு ஒண்ணு போட்டு போவாங்க, ஓனர் இவரு ஒண்ணு போடுவாரு. ஸோ அதனால மற்றவங்களாம் வேலை தீவிரமா வேலை செய்யறாங்க. உங்களுக்கு யாருக்கு அந்த மாதிரி வேணா ஒரு 2-3 பேர் 4 பேர் அசாம்ல பீகார்ல வேணும்னா மேன் பவர் பண்ணி தரோம். யாருன்னா வேணா என்கிட்ட கேளுங்க. அசாம்ங்கிறாங்க, பீகார் இருக்கிறாங்க, மற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்ககிட்ட. டீக்கே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்க. எத்தனை படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். ஓகே. உங்க பேரு? காருண்யா. காருண்யா, நீங்க இப்ப இங்க ரோஸ் மில்க் சாப்பிட்டீங்க, எப்படி இருக்கு ரோஸ் மில்க்? நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒன்லி ரோஸ் மில்க்ல என்னென்ன வகையான ரோஸ் மில்க் பார்க்க போறோம். நம்மளுக்கு என்னென்ன வகையான ரோஸ் மில்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க இருக்குது. பிளைன் ரோஸ் மில்க், ரோசி ரோஸ் மில்க், குல்கன் ரோஸ் மில்க், ட்ரை ஃப்ரூட் ரோஸ் மில்க், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெம்ஸ் ரோஸ் மில்க், ஜெல்லி கியூப், ஓரியோ, ஸ்ப்ரிங்கிள்ஸ், இது போன்ற வகையான எல்லா ரோஸ் மில்க்கும் இருக்குது. இதை தாண்டி இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் இருக்கு. மில்க் ஷேக்ல பாத்தீங்கன்னா சாக்லேட், ஓரியோ, பூஸ்ட், ஸ்ட்ராபெரி, பிளாக் கரண்ட், டேட்ஸ், ப்ளூபெரி, போர்பெரி, ட்ரை அத்தி, மேங்கோ, டெலிஷியஸ் பாதாம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கூப் ஐஸ்கிரீமும் போடலாம், 3 ஸ்கூப் ஐஸ்கிரீமும் போடலாம். ஸோ இங்க ஐஸ் கியூப் போட்ட ரோஸ் மில்க்கும் நல்லா செம்ம டேஸ்டா இருக்கு. சரி, ஓகே. ஒன்லி ரோஸ் மில்க் இருக்கும். இந்த ரோஸ் மில்க் எங்க இருக்குது நான் பல முறை சொல்லிட்டேன். ரெட்டேரிக்கும் பெரம்பூருக்கும் நடுவுல கொளத்தூர்ல அண்ணா சிலைக்கு முன்னால குமரநகர் போற ஜங்ஷன்ல இருக்குது. ஸோ இப்போ நீங்க அண்ணன் வந்து கிரியாஸ் பர்னிச்சர் ஆளுகிறாரு. என் பேர் கொண்ட ஒரு கிரி எடுத்து போட்டா கிரி இன்னன்ற மாதிரி கிரியாஸ். ரொம்ப சந்தோஷம். என்ன ரோஸ் மில்க் சார்? அண்ணன் பாக்குறேன் என்ன கேட்க போறான், எது கேட்க போறான்? பிளைன் ரோஸ் மில்கா? ஆமா, பிளைன் ரோஸ் மில்க். எப்படின்னா ரோஸ் மில்க் நல்லா இருக்குல்ல? பிளைன் ரோஸ் மில்க் சாப்பிட்டீங்க? ஆமா. நம்ம வெளில சாப்பிடுறது இங்க சாப்பிடுறது உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியுதா? சின்ன கிளாஸ்ல தராங்களே, அது மாதிரி எதனா இருக்கா? அப்படிலாம் இல்ல. குவாலிட்டி இங்க கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. பெட்டரா இருக்கு. சூப்பரா. ஒன்லி ரோஸ் மில்க்கு ஒன்லி ரோஸ் மில்க் ஓ போடுங்க. ஓ ஒன்லி ரோஸ் மில்க் ஓ போடுங்க அண்ணன். ஓஹோன்னு இருக்குதுன்றாரு. உனக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியல. தமிழ்ல ஒண்ணு கூட தெரியாது, சுத்தமா தெரியாது. சின்ன சின்ன தமிழ் கூட பேச மாட்டேன். சின்ன தமிழ் பேசுவியா? பெரிய தமிழும் பேச மாட்டேன். பேர் என்ன மச்சான்? வாட்ஸ் யுவர் நேம்? तुम्हारा नाम क्या? My name is Sangachurai. யார? Sangachurai. சங்கதுரையா? Sangachurai. Sangachurai. Churai. Sangachurai. Yes. Okay. His name is called Sangachurai. You are from? I'm from Assam. You're from Assam. Do you know English very well? Yes. ஒன்லி ரோஸ் மில்க்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம ஷேக் ஐட்டம் சாப்பிடணும்ல, அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து ட்ரை அத்தி வித் லைட்டா டேட்ஸை போட்டு வித்தவுட் சுகர்ல கேட்டிருக்கேன். மச்சா மில்க் வித்தவுட் மில்க் குடிப்பியா? ஆனா அப்புறம் வாஷ் பேசின தண்ணி குடிச்சு ஊத்துறப்பறம் கோவத்துல நம்ம வேற அவனை தொல்லை பண்ணுறது. ஏன்னா நம்ம புத்திசாலிகளா இருப்பாங்க, என்னத்தமா பண்ணுவாங்க? ஆனா ட்ரை அத்தி மில்க் ஷேக்னா சரிப்பா, அதுல சக்கரை போடக்கூடாது, வித்தவுட் சுகர்னுவாங்க, சூப்பர்ப்பா. வித்தவுட் ஐஸ்னுவாங்க, சூப்பர்ப்பா. வித்தவுட் மில்க்னுவாங்க, சூப்பர்ப்பா.
அது சில அதிபூஜிசாலுங்க வித்தவுட் ட்ரைன்னு வித்தவுட் அத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கேட்பான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரிலாம் கேட்டா பஸ் தண்ணி பிடிச்சி கொடுத்துருவான். அமைதியா இருங்க. இது நம்ம எப்படி கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ட்ரை அத்தி தான் இருக்குது. ஆனா நான் கேட்டது வந்து ட்ரை அத்தி வித் டேட்ஸ் வித்தவுட் சுகர். ஸோ இங்க வந்து இதுல மெனுல இருக்கிறது இல்லாம உங்களுக்கு புதுசா எதனா ஒன்று ரெண்டு மூணு மிக்ஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி தரணும். ரெண்டும் எனக்கு இதுல அந்த பழத்துல அதை போடுங்க, அதை இதை போடுங்க, ரெண்டு மூணு மிக்ஸ் பண்ணி கொடுங்க தராங்க. சொல்லுங்க. சரி, இப்போ இந்த நீங்க சாப்பிட்ற ரோஸ் மில்க் என்ன? அதாவது நார்மலா எல்லா இடத்துலயும் ரோஸ் மில்க் சாப்பிட்டுருக்கேன். ஓகேண்ணா. இங்க வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ரேட் இஸ் நாட் த மேட்டர். ஓகேண்ணா. 60 ரூபா ஒரு பெரிய காசு இல்ல. கண்டிப்பா அதுக்கு ஏற்ற டேஸ்ட் இருக்கு. அதாவது நியூ ஃபிளேவரா இப்பதான் குல்கந்துல ரோஸ் மில்க் குல்கந்து இப்பதான் சாப்பிட்றேன். ஓகே. அது நல்லா ஃபிளேவரா நல்லா இருக்கு. நல்லா அருமையா இருக்கு. சூப்பர். அண்ணன் சாப்பிட்றது வந்து குல்கந்து ரோஸ் மில்க். குல்கந்துனா ரோஸ் தானே, அப்படியே நம்ம மினுக்குவோம். எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மினுக்குவோமா குல்கந்து சாப்பிட்டா. இதெல்லாம் வந்து வீட்டுல உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி குல்கந்து நீங்க சாப்பிட்டு ரோஸ் மாதிரி மினுக்கணும், எம்ஜிஆர் மாதிரி மினுக்கணும்னா குல்கந்து சாப்பிடலாம். அண்ணா கொஞ்சம் ஷைனிங்கா இருக்காரு பாருங்க. ரெகுலரா சாப்பிடுங்க நீங்க. நம்ம இனிமேல் ஷைனிங் 70 வயசுல என்ன ஷைனிங்? அதான் வயசு இல்ல. இன்னைக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து சாப்பிடுறதுல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு. உங்களை மாதிரியான ஃபீட்பேக் இந்த மாதிரி ரிவ்யூ தானே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கடைக்கு சந்தோஷமா இருக்கும். இல்ல ஐஸ்கிரீம் ஸ்டிக்கிங் பாருங்க. இது பார்த்தா ஸ்பிரிங்கிள். ஐயோ ஸ்பிரிங்கிள் கிங்கிள்ன்றாங்க. வச்சிருப்பா தம்பி. நல்லா இருக்குது ஐஸ். சூப்பரா இருக்குதா? கப்பு வச்சு 1500 ரூபாய் உங்க அப்பா வாங்கிட்டா பில்லு போட்டுட்டா 1500 ரூபாய். ஓகேவா? ஓகே இல்ல? அந்த கப்பு வச்சதுக்கு 1500 ரூபாய் பில்லு போடுங்க. சரி சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடு. கிட்ட போற அப்புறம் சாப்பிட விட மாட்டான்ட்டு. ஸோ மக்களோட ரிவ்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ கஸ்டமர் நிறைய பேர் சாப்பிட்டு இதை பற்றி நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ஊரில் இருக்கிற மக்கள், எல்லா நாட்டில் இருக்கிற மக்கள், எல்லா உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து இங்கே தாராளமாக சாப்பிடலாம். இங்கே யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யாருக்கும் பாஸ்போர்ட் கேட்க மாட்டாங்க, விசா கேட்க மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. வந்தீங்கன்னா காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோஸ் கொடுத்து அவங்க பாட்டும் தாராளமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வீடியோ வரப்போது, அப்டேட் வரப்போது, காமெடி வரப்போது, நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பண்ணாமலே இருப்பேன். கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தனமாலாம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ அடுத்த வீடியோ நிறைய பண்ண போகிறோம். உங்களை பண்ண போகிறோம். நான் உங்கள் கில்மா